சரியான சனக்கூட்டம். இதில் மாட்டிக்க வேண்டிய கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்டி கப்பல்ஸ் vlogs. இன்னைக்கு தான் பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லி போட்டு அந்த அக்காவையும் நாங்கள் பார்த்து கொண்டு இருந்தோம். அவங்க ஏதோ கூப்பன் ஆஃபர் கொடுத்தினோம். அந்த ஆஃபரில் நாங்கள் ஜெயிச்ச நாங்கள் 2 ஜூஸ் அடிக்கலாம்னு சொல்லி போட்டு ஆர்டர் பண்ண சீக்கிரம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல ஆல்ரெடி. அதை வாங்க நான் கிளம்பிட்டேன். நான் கிளம்பி அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நிற்க விட்டுட்டு நம்ம என்னடி கேட்டிங்கன்னா ஃபுட்டை தூக்க முடியல. குறுக்க மறுக்க ஆட்கள் நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா எங்கே அப்படி இப்படி வளைஞ்சினாலும் நானும் இடிச்சிடக்கூடாது, ஃபுட்டு வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் நெளிஞ்சு பார்த்தா எல்லா சைடும் நம்மளை சுற்றிட்டாங்க. யாரென்று உங்களுக்கே தெரியும். அப்படி இப்படின்னு நெளிஞ்சு வளைஞ்சு வந்துட்டேன். ஃபைனலி வந்துட்டேன் காய்ஸ். ஃபைனலி ரீச் த டெஸ்டினேஷன். அப்படி இருந்துச்சு காய்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபுல்லாக ஜூஸும் ஃபோனும் அதுவுமா அடிக்கடி வச்சிருந்தேன். அதை எடுத்து அங்கால வைக்கிறதுக்குள்ளே போதும் முந்து ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபுட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்துருச்சு ஃபைனலி. பாருங்க 3 தட்டு வந்துருச்சா. அதுக்கப்புறம் அதை வைக்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வைக்க சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். சாப்பிட்ற வீடியோ உங்களுக்கு காமிக்கல. அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு வாங்கியிருக்கோம் மட்டும் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு ஒரு வீடியோ கிளிப் எடுத்த நாங்கள் என்னென்னா நான் அதுக்கப்புறம் 65 தந்தூரி எக்கச்சக்கமான அதுக்கப்புறம் ஒரு மந்தி பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணேன். மந்தி பிரியாணி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு, அண்ணனுக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டு நாங்கள் மேக்ஸுக்கு போயிட்டோம். அங்கே மேக்ஸுக்கு போனீங்கன்னா சரியான அங்கேயும் சனக்கூட்டம். அங்கேயும் பர்ச்சேஸை முடிச்சு போட்டு நாங்கள் ஃபைனலி கிளம்பிட்டோம். பில் போட நிற்கிறேன் எங்கே கூட்டம் குறைய மாட்டேது. கண்ணாடி தான் மேலே வச்சிருக்கணும். கண்ணாடியை பார்த்து நடக்க வெளிக்கிட்டோம். எங்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லாம் பில் போட்டு வெளியே அண்ணனுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி போட்டு நாங்கள் நடக்க வெளிக்கிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரியான 1 மைல் தூரம். சில்லுண்டு காற்று, சரியான காற்று. அதுக்கப்புறம் நாங்கள் அண்ணன் பஸ் வந்துட்டு சொல்லவும் அண்ணன் கிளம்பிட்டு லக்கேஜ் வைக்க போன இடத்துல உட்கார்ந்தோம் பாருங்கள். சரியான காற்று, என்னோட முடி பறக்கும் பாருங்கள் கைஸ். அதுக்கப்புறம் அண்ணனும் டாட்டா காமிச்சிட்டு ஊருக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்களும் மெட்ரோ ஏற சொல்லிட்டு டயர்டாகி 1 கிலோமீட்டர் நடந்து மறுபடியும் மெட்ரோக்கு ஏற போனோம் கைஸ். மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள ஃபோனும் எடுக்கல. சரியான ஒரு கேம் ஆகிட்டு என்னென்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்க கைஸ். பாய்.